குவாலத்திரங்கானுவிலிருந்து காஜாங் புறப்படவிருந்த 2 அடுக்குமாடி விரைவு பேருந்து சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே அதிகாரிகள் சோதனையில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்றிரவு 10:30 மணிக்கு சீன புத்தாண்டு ஆப் சோதனையின் போது பேருந்தின் டயர் தேய்மானம் கண்டிருந்தது கண்டறியப்பட்டதே அதற்கு காரணம். அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச டயர் தடினமான அளவு 1.6 மில்லிமீட்டராக உள்ள நிலையில் அப்பேருந்தின் 2 பின்பக்க டயர்களும் 1.25 மில்லிமீட்டர் தடிமானத்தை மட்டுமே கொண்டிருந்தன. இது பாதுகாப்பு விதிகளை மீறியது என்பதால் பேருந்து இயக்கம் தடை செய்யப்பட்டது. இதனால் பேருந்தில் இருந்து 65 பயணிகள் சுமார் 1 மணி நேரம் குவாலத்திரங்கானு மாநகர மன்ற பேருந்து முனையத்திலேயே சிக்கி தவித்தனர். பின்னர் அதே பேருந்து நிறுவனம் மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்து பயணிகளை அவர்களின் இலக்கிற்கு அனுப்பி வைத்தது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.